ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு கிச்சன் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க டிப்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ்லாம் என்னென்னு உங்களுக்கு புரியும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த கிரேவி செய்கிறதுக்காகட்டும், இல்லை குழம்பு வகை செய்கிறதுக்காகட்டும், நம்ம காய்கறிலாம் நறுக்கும்போது அதனோட தோல் பகுதியெலாம் நம்ம வேஸ்ட் பண்ணி டஸ்ட்பினில் போடாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திக்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம நறுக்கிற அந்த காய்கறி வேஸ்டேஜ், பூண்டு தோல், வெங்காயத்தோல், காய்கறி தோல் எல்லாம் போட்டுருங்க. நீங்கள் டீ வடிகட்டினீங்கன்னா கூட அந்த டீ தூள்லாம் இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு மீதம் இருந்தாலும் அதிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஒரு 24 ஹவர் நல்லா நீங்கள் புளிக்க வச்சுடுங்க. புளிக்க வச்ச தண்ணியை மறுநாள் காலையில் இந்த மாதிரி செடிக்கு, பூச்செடிக்காகட்டும், தக்காளி காய்கறி செடிகளாகட்டும், எதுக்காக இருந்தாலும் ரோஸ் செடி எல்லாத்துக்குமே நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல விளைச்சல் கொடுக்கும். பூவும் நிறைய பூக்கள் கொடுக்கும் நமக்கு. நான் கத்திரி செடிக்கும் நான் ஊற்றிருக்கேன். பாருங்கள் பூக்கள், இந்த கத்திரி பிஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரோஸ்லாம் பாருங்கள் எப்படி கொத்தாக பூத்துருக்குன்னு. இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற இந்த பொருளை வச்சு இது ஒரு மூலிகை செடி ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதை தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். என்னோடய கார்டனில் இருக்க நான் செடிகளுக்கு இப்படி தான் நான் ஊற்றுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம ஸ்டவ் பர்னரை நம்ம க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் ஸ்டவ்வு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதுக்காக அடுப்பு எரியல, அடைப்பு இருக்குன்னா நீங்கள் கடைக்கு தூக்கிட்டு ஓட வேண்டிய அவசியமே இருக்காது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட்டு ஈனோ எடுத்துக்கோங்க. நான் 2 பர்னர் தான், 2 பர்னர் ஸ்டவ் தான் வச்சுருக்கேன். 2 பர்னரும் நான் எடுத்து இதில் போட்டுட்டேன். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 பர்னரையும் போட்டுட்டு ஒரு பாக்கெட் அளவு ஈனோ போட்டு விட்டுருங்க. அதுலேயே 1 ஸ்பூன் அளவு க்ளீனிங் லிக்யூடு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்ல சூடான தண்ணி அந்த பர்னர் முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிடுங்க. அது கூடவே ஒரு லெமன் எடுத்து நீங்கள் நல்ல பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, காஞ்ச லெமனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்று கட் பண்ணிவிட்டு முழுசாக அதனோட ஜூஸும் ஆட் பண்ணி அந்த ஸ்கின்னும் அதிலே போட்டு விட்டுருங்க. நைட்டு ஃபுல்லாக அந்த தண்ணியிலேயே ஊறட்டும். மார்னிங் நீங்கள் எழுந்து க்ளீன் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நான் மார்னிங் காமிக்கிறேன் எப்படி இருந்தது அப்படின்னு. பாருங்கள், நான் இப்போ மார்னிங் எழுந்து பார்க்குறேன். லைட்டாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கையில் விரலில் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கொடுக்கும்போதே அந்த பிளாக் இஸ்லாம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நல்லா புது பர்னர் போல் ஜொலிக்கும் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும்போது. நம்ம இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம ஸ்டெயின் பண்ணி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நம்ம அந்த தண்ணியில் ஊறி இருக்க லெமனை எடுத்து நம்ம அந்த லெமன்லேயே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் லைட்டாக மைல்டாக தான் தேய்க்கிறேன். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் சின்ன பாத்திரமாக எடுத்துட்டேன். நீங்கள் ஊற வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தண்ணியில் நல்லா கலந்து பர்னர் ஊறி வரும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருந்தது, இப்போ பாருங்கள் புது பர்னர் போல் இருக்குது. நான் இதை வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் க்ளீன் பண்ணாத பர்னருக்கும் க்ளீன் பண்ண பர்னருக்கும் பாருங்கள், நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த டிப்ஸுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்டை ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பர்னரை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட்டு பர்னரை நம்ம க்ளீன் பண்ணிட்டு ரெண்டுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதுக்காக நான் ஒரு ப்ரஷ்ஷெல்லாம் எடுத்து க்ளீனிங் ப்ரஷ்லாம் எடுத்து நான் வாஷ் பண்ணலை, அந்த லெமன்லேயே தான் வாஷ் பண்ணினேன். சூப்பராக க்ளீன் பண்ணி வந்துடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட பர்னர் அந்த குட்டி பர்னர் ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடுச்சு. பெரிய அடுப்பில் இருந்த பர்னர் கொஞ்சம் லைட்டாக பிளாக்கிஸ் இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பவுல் எடுத்திருந்ததுனால அது தண்ணி நல்லா
பத்தலை, அதனால் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் லைட்டாக அந்த பிளாக்கிஸ் இருக்குது. இல்லைன்னா அதுவும் ரிமூவ் ஆகிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. பெரிய பவுலாக எடுத்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க, சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு அது எதுவுமே அதிகம் செலவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லெமன் ஒன்று, நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுற க்ளீனிங் லிக்யூடு இது மட்டும்தான். ஈனோ ஒரு பாக்கெட், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்ததை ஒரு டவல் வச்சு, காட்டன் டவலோ இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சு ஈரம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டு இப்போ வந்து ஸ்டவ்வில் நம்ம இதை போட்டு நான் எரிய வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக நல்லா அழகாக இந்த எல்லோ கலராக வரும் இல்லையா நெருப்பு, அதெல்லாம் இல்லாமல் சூப்பராக எரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த பர்னரை எடுக்கும்போது சிலிண்டரில் அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு எடுங்க. ஊற வைக்கும்போது அந்த பர்னரை மூடி வச்சுடுங்க ஒரு சில்வர் பவுல் போட்டு. நான் சொல்லியிருக்க 2 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.